சீட்டு போடலாம், ஒரு நகை சீட்டு போடலாம். ஆனா இதே 2000 ரூபாய் ஆம்பளைக்கு கொடுத்தா வேட்டி சீட்டு போட முடியுமா? அடிச்சுக்கிட்டே இருக்காடிய என்ன அடி. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. நம்மளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரு யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் சார். தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நிதி ஆயோக்ல உட்காந்துட்டு ஆமாங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் நல்லா இருக்குங்க. நீ பாத்த ஒரு கோடி இந்த இத்து போன நாள் வாழத்தாருக்கு ஒரு கோடி ஒரு கோடி போய் சாம்பார் தரத்துன்னு ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குங்க. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 42% பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னா அதுக்கு காரணம் அது தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற பெண்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இப்பதான் சரியா ஒழுங்கா அழகா உண்மையை யாரும் எழுதி கொடுத்திருக்காங்க அவருக்கு. ஓட்டு காசு வாங்கின நாயே ஓட்டு போட்டாயா? இத வந்து ஜெயிச்சா பாரு. ஆமண்ட ஓட்டு கதவுல ஓட்டு 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 என்னப்பா போன எலெக்ஷன்ல ஜெயிச்ச நாயே ஏதாவது நல்லது பண்ணி கீழ விட்டுக்கடா. ஓ மை காட். ஆக அப்படிப்பட்ட நம்முடைய சிஎம் சார் இருக்காங்க பாத்தீங்களா? தேர்தலுக்கு முன்பு ஒண்ணு பேசுறீங்க, தேர்தலுக்கு பின்பு எங்களுடைய சாதனை பத்தி பேசுறீங்க. இப்ப எந்த திசையை நாங்கள் நம்புவது? பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும் அவசியமே கிடையாது. நடிகர் விஜயவா அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் விஜயை நாங்கள் நம்புவதா? நீங்கள் தான். இப்ப திமுக தாவேக்கா பார்த்து இந்த ஜென்சி அப்படின்ற விஷயத்த கொண்டு வராங்களோ? தாவேக்காக்கு காப்பிரைட், இப்ப ஜென்சி காப்பிரைட் ஃபுல்லா தாவேக்கா தான் வாங்கி வச்சிருக்காங்களா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மத்த கட்சியில எல்லாம் ஜென்சியே கிடையாதா? ஜென்சி எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. என்ன நாங்க செயல்படாம அவன் எங்க வேலையை மட்டும் பார்த்து படிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நாங்க களத்துக்கு வந்துட்டோம். தாவேக்கான்னு ஒரு கட்சி எதிர்க்கிறதுக்கு நாங்க களத்துக்கு வந்துட்டோம். நாங்க களத்துல வந்து எங்க கட்சிக்காக நிக்கிறோம். எங்க தலைவர் தோல்வியை பார்த்துட்டு எங்களால ஒரே இடத்துல உட்கார முடியல. ஜென்சினா அதான் ஒரே இடத்துல உட்கார துருத்துன்னு இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. இதுக்கப்புறம் துருத்துரும் நாங்க அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். ஆட்சி காலத்துல மட்டும் 29 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். ஏல தம்பி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். இத்தனை லட்சம் வேலை வாய்ப்பை திமுக கொடுத்துருன்னு சொல்றியே, அப்புறம் நீ வேலை வெட்டிக்கு போகாம இப்படி டெய்லி உட்காந்து ஒவ்வொரு ஊரால சுத்திட்டு இருக்க? வருமானம் எது தம்பி? தினம் ஒவ்வொரு ஊர்ல போய் வந்து இந்த மாதிரி மீட்டிங் போடுறல, வருமானம் எது? சொத்துக்கு என்ன பண்ற தம்பி? இப்ப சொல்றீங்களா? பெருமையா சொல்றீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதான். வேலை வெட்டிக்கெல்லாம் போறியா இல்லையா? போகல. ஏன்னா உனக்கு வேலை வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. அதனால இங்க கொடுக்க காசுக்கு வந்து பெட்ரோல் தருவாங்க, இல்ல 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க ஒரு 4-5 பேர் இருக்கீங்களா, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தருவாங்க. அதை வாங்கிட்டு இந்த மாதிரி மேடம் போட்டு ஊரை ஏமாத்திருக்கீங்க. 22 லட்சம் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தா திமுக. எங்க கொடுத்தீங்க? யாரு கொடுத்தீங்க? நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. படிச்சுட்டு அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தெருவில் கொத்த வேலையை போயிட்டு இருக்கான். சும்மா தம்பி எதையாவது பேசாதீங்க தம்பி. ஆக்கப்பூர்வம் பேசுங்க. உங்க கட்சியை வளர்க்கறதுக்கான வேலையை பாருங்க. இல்ல ஏதாவது தலைமுறைக்கு ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்க. போயிட்டு நல்ல விஷயம் நான் பாராட்டுறேன். சும்மா எனக்கையாவது மேடை போட்டு பேசணும்னு உளறீங்க. ஒருத்தனுக்கு உங்களுக்கு ஒரு பயிலுக்கும் அறிவே கிடையாது. அதுல பேசுற பாருங்க, ஒருத்தன் கொத்தடிமைங்கிறான், ஒருத்தன் வாரிசு அரசியல் தாங்கிறான், ஒருத்தனை ஊப்பிங்கிறான். இது பெருமை கிடையாது தம்பி, இது உண்மையிலே கேவலம், கேட்ட கேவலம். உங்களே நீங்க வந்து அவமானப்படுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டீங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. உங்களை அவமானப்படுத்துவா நினைச்சு தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறீங்க, திமுக அவமானப்படுத்துறீங்க. அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டேன். பாத்துக்கோங்க. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா.